இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். உச்ச எரிச்சலில் அமெரிக்கா. உலக ஜிடிபியில் கால்வாசிக்கு மேல். இந்தியா EU இடையே மெகா ஒப்பந்தம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சு 2007 துவங்கி 2013 வரை பல சுற்றுகளாக நடந்தது. 2013 சில கருத்து வேறுபாடுகளால் நிறுத்தப்பட்டது. கார், மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி, தகவல் தொழில்நுட்பம், இந்திய நிறுவனங்களுக்கான தரவு பாதுகாப்பு, அறிவுசார் சொத்துரிமை, தொழிலாளர் விதிகள் போன்ற விவகாரங்களில் முரண்பாடு இருந்தது. கடந்த 2022 ஜூனில் மீண்டும் அதிகாரப்பூர்வ பேச்சு துவங்கப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளது. குடியரசு தின விழாவில் பங்கேற்க சிறப்பு விருந்தினராக இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய யூனியனின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா ஆகியோர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக ஆலோசனை நடந்தது. அறிவிப்பு பின்னர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரும்பாலான பொருட்களுக்கு பரஸ்பரம் இரு நாடுகளும் இறக்குமதி வரியை நீக்கும். 2027 அமலுக்கு வரும். இது உலகின் 2வது பெரிய பொருளாதாரமான ஐரோப்பிய ஒன்றியத்தையும் 4வது பெரிய பொருளாதாரமான இந்தியாவையும் இணைக்கிறது. இது உலக ஜிடிபியில் 25% பங்கை கொண்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று வர்ணித்துள்ளார். இது உலகளாவிய ஜிடிபியில் கால் பகுதியை உள்ளடக்கிய 200 கோடி மக்களுக்கான சந்தையை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான ஒப்பந்தம் அமெரிக்காவை அதிருப்தியடைய செய்துள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை தனது சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரித்து ஐரோப்பாவிற்கு விற்பனை செய்கிறது. இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் தனக்கு எதிரான போருக்கே தானே நிதியுதவி செய்வதாக பெசன்ட் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் போரை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் எடுத்து வரும் அமைதி முயற்சிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த வர்த்தக ஒப்பந்தம் முட்டுக்கட்டையாக இருப்பதாக அவர் சாடியுள்ளார். முதற்கட்ட பிரச்சாரத்தை துவக்கும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஜனவரி 20 நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற பிரச்சாரம் பிப்ரவரி மாதம் துவங்க உள்ளது. பிரச்சாரத்தின் கீழ் ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 நட்சத்திர பேச்சாளர்கள் 234 தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தீவிரமான பிரச்சார பயணம் மேற்கொள்வார்கள். இந்த பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். மேலும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரை ஒரே இடத்தில் அழைத்து பேச வேண்டும். அவர்களிடம் மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி அவர்களின் எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் மரணம், 10 லட்சம் நிதி, வீரர் காளைகளுக்கு இன்சூரன்ஸ். நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதோ பச்சை கொடி அசைத்து இந்த மாபெரும் வீரத்தின் விளைநிலமாம் இந்த நாமக்கல்னுடைய மண்ணிலே பச்சை கொடி அசைத்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதோ ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறார்கள். பாண்டியன் விகடன் காலை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் வழங்கும் ஒரு சைக்கிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். மாடு வெற்றி பெற்றது, சைக்கிள் கொடுத்துருப்பா. மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வழங்க ஒரு சைக்கிள் பா. நாமக்கல் மாவட்டம் மாவீரன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நாமக்கல் சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்து பேசினார். சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மாடு வெள்ளக்கம் பண்ணுவாரு. ஓடிப்போ ஜல்லிக்கட்டு விஜயபாஸ்கர் மாடியா ஜல்லிக்கட்டு ரவுண்டு ரவுண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள்
எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு கூலியாக வழங்கப்படும். அதை விட ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையாளர் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக திரளாக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, வெற்றி பெற்றது சைக்கிள் கொடுத்திருப்பா மாண்புமிகு ஆரம் ரஞ்சித் நினைவாக காரணி மாடு கிடாரி சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. அருமை என்ன எடப்பாடியார் வழங்க ஒரு சைக்கிளுங்க. தமிழக அணைகளில் வேகமாக சரியும் நீர்மட்டம், பருவமழை குறைவால் பாதிப்பு. தமிழகத்தில் மேட்டூர், பவானிசாகர் உள்ளிட்ட முக்கிய அணைகளில் தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி பல்வேறு சிறிய பெரிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. தமிழக மக்களின் தண்ணீர் தேவையை தீர்ப்பதில் வடகிழக்கு பருவமழை பெருமளவு உதவி செய்கிறது. வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்துவிட்ட நிலையில் தமிழக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள 90 முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவு 224 டிஎம்சியாக உள்ளது. இதில் ஜனவரி 26ஆம் தேதி காலை நிலவரப்படி 146 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. இது மொத்த கொள்ளளவில் 65% ஆகும். இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு 176 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் இருப்பு இருந்தது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நீர் இருப்பு குறைவாக உள்ளது. இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை குறைவாக பெய்ததே இதற்கு காரணம். ஜனவரி 2ஆம் தேதி நீர்த்தேக்கங்களில் மொத்தம் 178 டிஎம்சி தண்ணீர் இருந்தது. இது மொத்த கொள்ளளவில் 75% ஆகும். ஆனால் அடுத்த 23 நாட்களில் முக்கிய நீர்த்தேக்கங்களிலிருந்து 10% நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு வெளியேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர், பவானிசாகர் உள்ளிட்ட முக்கிய அணைகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை குறைந்ததால் அந்த அணைகளுக்கான தண்ணீர் வரத்தும் பெருமளவு குறைந்தது. மக்கள் பயன்பாட்டிற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் இந்த அணைகளின் நீர் இருப்பும் வேகமாக சரிந்து வருகிறது என அதிகாரிகள் கூறினர். இனி வருவது கோடைக்காலம். பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும், தண்ணீர் தேவையும் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். குன்றத்தில் தைப்பூச தெப்ப திருவிழா, அலைக்கடலென திரளும் பக்தர் கூட்டம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திருமஞ்சனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகை சிறப்பு அபிஷேகங்களுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். அங்கு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் கீழரத வீதி, மேலரத வீதி, பெரிய ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளது. அடுத்தடுத்து மோதிய லாரி, லோட் வேன், பைக், கோரமாக காட்சியளித்த மேம்பாலம். நாமக்கல் ரமேஷ் தியேட்டர் அருகே ரயில்வே மேம்பாலம் வழியாக இன்று காலை சமையல் எண்ணெய் லோடுடன் லாரி ஒன்று சென்றது. எதிர்ப்புறத்தில் சாக்குப்பை ஏற்றி வந்த லோட் வேன் ஒன்று எதிர்பாராத விதமாக லாரியின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் லோட் வேன் மோதிய வேகத்தில் பின்னால் வந்த பைக் மீது கவிழ்ந்தது. அடுத்தடுத்து 3 வாகனங்கள் விபத்தில் சிக்கி அப்பகுதியை கோரமாக காட்சியளித்தது. பைக்கில் வந்த நாமக்கல் கணேசபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக், வயது 24, சத்யாநகரைச் சேர்ந்த சேனாதிபதி 25, லோட் வேன் ஓட்டி வந்த கர்நாடகாவைச் சேர்ந்த சையது வாசின், வயது 30 ஆகியோர் உடல் நசுங்கி இறந்தனர். படுகாயமடைந்த லாரி டிரைவர் ராஜேஷ் உடன் வந்த ஆகாஷ் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாமக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இறந்தவர்களின் உடலை போராடி மீட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாலத்தில் போக்குவரத்து முடங்கியது. விபத்து குறித்து நாமக்கல் போலீசார் விசாரிக்கின்றனர்.